வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. தமிழ் வீடியோனா தமிழ்ல கூடுதல் குறிப்புகளுக்கான வீடியோ. ஆல்ரெடி கூடுதல் குறிப்புகள்ல நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல ஒரு 7, 8 வீடியோ போட்டிருக்கோம்ப்பா. இதோட ஓரளவு முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதுக்கு மேல ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கூடுதலா நீங்க படிக்க வேண்டியது நான் வந்து லேட்டா சொல்றேன். பட் இதுவரைக்கும் இப்ப போடுற இந்த வீடியோ வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்பப்ப படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா தமிழ்ல 100க்கு 100 எடுக்கிறதுக்கு இந்த கூடுதல் குறிப்புகள் தான் உங்களுக்கு உதவி செய்யும். அந்த 1 மார்க் 2 மார்க் நீங்க மிஸ் பண்ணும்போது அந்த மார்க்ல ஒவ்வொரு மார்க்லயும் 1000 பேர் 2000 பேர் வந்து போட்டிக்கு நிப்பாங்க. அத நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த கூடுதல் குறிப்புகள் படிக்கணும். 6த்ல இருந்து 12த் வரைக்கும் எவ்வளவோ புக் படிச்சோம் இதுக்கு முன்னாடி. அவ்வளோலாம் தேவையில்ல. அதிலிருந்து பிரிச்சு அளவானத மட்டும் உங்ககிட்ட குடுத்துருக்கோம். அத மட்டும் நீங்க படிச்சா போதும். உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும், மறக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அப்பப்ப மனப்பாடம் பண்ணாம அத ஜஸ்ட் கண்ல பார்த்து ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல நின்றும். இப்ப இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசிரியர்கள் மற்றும் அவர்கள் எழுதிய நூல்கள். நூல்கள்னா தமிழ்ல அத்தன ஆசிரியர்களும் அவ்வளோ நூல்களும் குடுத்துருக்கோமா அப்படின்னா, கிடையவே கிடையாது. ஓல்டு புக்ல இருக்கிறது கூட இதெல்லாம் குடுக்கல. புது புக்ல இருக்கிற 6த்லேருந்து 12த் வரைக்கும் இருக்கிற ஆசிரியர்களும் அவங்க எழுதின நூல்கள் மட்டும் தான் இதுல குடுத்துருக்கோம். அத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா, இது நம்ம படிக்கிறது எல்லாமே கூடுதல் குறிப்புகள் தான். இதுலயும் ரொம்ப ஓவரா எடுத்து போட்டுக்கிட்டோம்னா, அது வந்து தேவையில்லாத ஹார்ட் ஒர்க். ஓகேவா? நம்ம ஸ்மார்ட் ஸ்டடி தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலோட மோட்டிவும் அதான். இப்போ 95 மார்க்குக்கு நம்மளோட தனியா தமிழுக்கு மட்டுமே நம்மளோட சேனல்ல என்னென்ன குடுத்துட்டுருக்கோம், சிலபஸ் வைஸா தலைப்பு வாரியா விளக்கம் பிளஸ் ஃப்ரீ பிடிஎஃப் ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதே தலைப்புக்கு 20க்கும் மேற்பட்ட டைப்ல வந்து மாடல் இருக்கிற மாதிரி ரிவிஷன் ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அப்புறம் அதே தமிழுக்கு அந்த சிலபஸ தாண்டி பாட புத்தகத்துல இருந்து கூடுதலா நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படிங்கிற கூடுதல் குறிப்புகள் இருக்கு. இப்ப இந்த 3யுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது, 1 மார்க் கூட மிஸ் பண்ண சான்ஸே கிடையாது. 100 அவுட் ஆஃப் 100 ஈஸியா வாங்கலாம். புரியுதா? அதுக்காக தான் இது குடுத்துட்டுருக்கோம். இது ஏன் டைம் வேஸ்ட் பண்ணி நாங்க இவ்ளோ இது பிடிஎஃப் ரெடி பண்ணி, டைப் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கன்னா, அந்த 1 மார்க் 2 மார்க் கூட உங்களுக்கு மிஸ் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். பாருங்க, ஆசிரியர்களும் அவங்க எழுதின நூல்கள் மட்டும் இதுல குடுத்துருக்கோம். பாரதிதாசன் நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழ் இயக்கம், இன்பத்தமிழ், பிசிராந்தையார். அடுத்து பாரதியாரோட நூல்கள். இப்ப நான் இது பிடிஎஃப் கண்டிப்பா இதோட வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருவோம். நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இருந்தாலும் ஏன் இத ஃபுல்லாவே நான் ரீட் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு போரிங்கா இருந்தாலும் நான் பண்றதுக்கு ரீசன் நான் சொல்லிர்றேன். எப்பயெல்லாம் உங்கனால புக் எடுத்து படிக்க முடியலையோ, ஒரு டிராவல்ல இருப்பீங்க, வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி டைம்ல நீங்க இத போட்டு கேட்டுக்கிறலாம். அதுக்காக தான் சும்மா காதுல போட்டு கேட்டுட்டே இருக்கும்போது, ஒரு சில பேருக்குலாம் படிக்கிறத விட மத்தவங்க சொல்றது கேட்கும்போது நல்லா மைண்ட்ல நிக்கும். அவங்களுக்காகவும், புக்க வச்சு படிக்க நேரம் இல்லாதவங்களுக்காகவும் ஏன்னா, வேலை செய்ற இடத்துல புக் எடுத்து படிச்சா திட்டுவாங்க. அப்போ காதுல நம்ம போட்டுட்டு ஒரு ப்ளூடூத்த போட்டுட்டு வெளிய கேட்காம நம்ம பாட்டுக்கு அந்த இத மட்டும் நம்மளே கேட்டுட்டே இருக்கலாம். இன்னொன்னு ஒரு சில பேருகனால ஆம், அதாவது கொஞ்சம் டிஸார்டர் எபிலிட்டி அவங்களுக்கு வந்து பார்த்து படிக்க முடியாது கொஞ்சம். அப்போ அவங்க வந்து மோஸ்ட்லி நெறைய வந்து கேட்டு தான் படிப்பாங்க. அவங்களுக்காகவும் நான் வந்து இத ஃபுல்லாவே ரீட் பண்றேன். நீங்க வந்து தேவைப்பட்டா இந்த வீடியோ பாருங்க. இல்ல எனக்கு பிடிஎஃப் போதும் அப்படிங்கிறவங்க நீங்க டைரக்ட்டா போய் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே. பாரதியார், புதிய ஆத்திச்சூடி, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பெருஞ்சித்திரனார், கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஔவையார், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி. இளங்கோவடிகள், சிலப்பதிகாரம், நெல்லை சு. முத்து, அறிவியல் ஆத்திச்சூடி, முன்றுரை அரையனார், பழமொழி 400. பெருவாயின் முள்ளியார், ஆசாரக்கோவை. முடியரசன், பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை. தாராபாரதி, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். தாயுமானவர், பராபரக் கண்ணி. புவியரசு, தீர்க்கதர்சி, இரவின் அறுவடை. ராமகிருஷ்ணன், உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள், தாவரங்களின் உரையாடல்.
இப்போ ஆல்ரெடி 1 ஆர் 2 டைம்ஸ் எக்ஸாம் எழுதுனவங்களுக்குலாம் இத நீங்க கேட்ட உடனே பழைய புக்கெல்லாம் அப்படியே மைண்ட்ல வரும். நீங்க திரும்ப இத எடுத்து படிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஒரு 2 டர்ம் கேட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ரீகால் ஆயிரும். கவிமணி தேசிய விநாயகம், ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, மலரும் மாலையும், உமர்கயாம் பாடல்கள். நாமக்கல் வே. ராமலிங்கனார், மலைக்கள்ளன், என் கதை, சங்கொலி. சுரதா, அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். ராஜமார்த்தாண்டன், ராஜமார்த்தாண்டன் கவிதைகள், கொங்குதேர் வாழ்க்கை. கடியலூர் உருத்திரங்கண்ணனார், பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. காலமேக புலவர், திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். கி. வா. ஜெகநாதன், மலை அருவி. முனைப்பாடியார், அறநெறிச்சாரம். கண்ணதாசன், இயேசு காவியம். சே. பிருந்தா, மலை பற்றிய பகிர்தல், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. வாணிதாசன், தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். குமரகுருபரர், கந்தர் கலிவெண்பா, கையிலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், நீதிநெறி விளக்கம். ஆ. கௌரன், பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். தமிழ் ஒலி, நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். சேக்கிழார் பெரிய புராணம். சீத்தலை சாத்தனார் மணிமேகலை. புலவர் குழந்தை ராவண காவியம். மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி. இது வரைக்கும்பா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, மாங்குடி மருதனார் வரைக்கும், இது வரைக்கும் 10th வரைக்கும் இருக்க போர்ஷன். ஓகேவா, அப் டு 10th. இப்போ எனக்கு இது வரைக்கும் போதும், இதுக்கு மேல படிக்க முடியல, அதெல்லாம் ஜாஸ்தி இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இது வரைக்குமாவது படிச்சுக்கோங்க, இந்த மாங்குடி மருதனார் வரைக்கும். இல்ல என்னால படிக்க முடியும், நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், எனக்கு தெரியுன்றவங்க இதுக்கப்புறம் இருக்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால எக்ஸ்ட்ரா நீங்க தெரிஞ்சுக்க முடியுமோ, அதுக்காக நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரல. உங்களால இதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. நான் வந்து 10th வரைக்கும் இருக்க போர்ஷன் இதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு எடுத்து வர்றதெல்லாம் 11th 12th தான். இந்திரன், முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள், தமிழ் அழகியல், நவீன ஓவியம், பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம். அடுத்தது முத்துலிங்கம், அக்கா, மகாராஜாவின் ரயில் வெண்டி, திகட சக்கரம், வம்ச விருத்தி, வடக்கு வீதி. மீனாட்சி சுந்தரனார், சேக்கிழார் பிள்ளைத்தமிழ், யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி. அழகிய பெரியவன், அரவிந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. தகப்பன் கொடி, குறடு, நெறிக்கட்டு, உனக்கும் எனக்குமான சொல், அரூப நஞ்சு, மீள்கோணம், பெருகும் வேட்கை. ஜெயமோகன், விஷ்ணுபுரம், கொற்றவை, ஊமை சென்னாய், மத்தகம். ஆர். பாலகிருஷ்ணன், அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம். பெரியவன் கவிராயர், திருமலை முருகன் பள்ளு. சென்னிகுளம் அண்ணாமலையார், காவடி சிந்து, வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ண சுவாமி பதிகம், சங்கரன் கோவில் திருபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி. சி. சு. செல்லப்பா, வாடிவாசல், சுதந்திரதாகம், ஜீவனாம்சம், தமிழ் சிறுகதை பிறக்கிறது, பி. எஸ். ராமையாவின் சிறுகதை பாணி. சி. வை. தாமோதரனார், கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம். மீ. ராஜேந்திரன், மீரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்தான். ஊசிகள், கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இஸ் ஈக்குவல் டு காகிதங்கள். இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. பேனா அப்புசாமி. மின்சாரம், வானக்காட்சி, இன்றைய விஞ்ஞானமும் நீங்களும்,
அணுசக்தியின் எதிர்காலம் ராக்கெட்டும் துணைக்கோள்களும். ரா. மீனாட்சி. நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதயநகரிலிருந்து கொடி விளக்கு. இதுல அதை கேன்சல் பண்ணிக்கோங்க, சும்மா எக்ஸ்ட்ரா டைப். ஓகே. உமறு புலவர். சீரா புராணம். சீரா இந்தரா வரும். சீரா புராணம். முதுமொழி மாலை. பனு அகமது மரக்காயர். இதுவும் சின்ன சீரா இந்தரா வரும். சின்ன சீரா. பனு பனு வந்து 2 சுழினா வரும். பனு. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க, அது டைப்பிங் மிஸ்டேக்கு. சுந்தர ராமசாமி. ஒரு புளிய மரத்தின் கதை. ஜே சில குறிப்புகள். குழந்தைகள், பெண்கள், ஆண்கள். எவனோ ஒருவன். இக்கரைக்கு அக்கறை பச்சை. அடுத்தது வெங்கடசாமி. கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், 3ஆம் நந்திவர்மன், களப்பிரர் கால தமிழகம். அப்துல் ரகுமான் எழுதினது. பால் வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை. இவ்வளவுதான்ப்பா, இதோட முடிஞ்சது. இதுல வந்து இருக்கிற எவ்வளவு உங்களால முடியுமோ அவ்வளவு வந்து நீங்க கொஞ்சம் மைண்ட்ல அடிக்கடி நீங்க இப்ப நான் வாசிச்ச மாதிரி ஒரு 2-3 வாட்டி வாசிச்சு விடுங்க. வாசிக்க பிடிக்கல அப்படின்னா கேளுங்க. அதுல வந்து உங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா நிக்கிறோம். நீங்க ஆப்ஷனை பார்க்கும்போது கிளிக் பண்ணிடுவீங்க. ஓகேப்பா, இந்த மாதிரி வேற ஏதாவது கூடுதல் குறிப்புகள் தேவைன்னா கண்டிப்பா நான் வந்து அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. 3 மாசம் படிச்சு முடிச்சுட்டு அடுத்த 3 மாசம் ஃபுல்லா யார் ரிவிஷன் ஃபுல்லா பண்றாங்களோ அவங்களால மட்டும் தான் போஸ்டிங் வாங்க முடியும். அதனால இன்னும் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க எதையுமே தேட தேவையில்லை. நம்மளோட சேனல்ல எல்லாமே உங்களுக்கு இருக்கு. நீங்க ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டா எடுத்து ஒவ்வொன்னா கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். எக்ஸாமுக்கு ஈஸியா வந்து நீங்க போர்ஷன் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. ஓகேப்பா, உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம் முடிச்சு போஸ்டிங் வாங்குற வரைக்கும் உங்க கூட கண்டிப்பாக நாங்கள் இருப்போம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.